திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழ்ந்தலை நீக்கி அல்லல்லறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் ஆதவூரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் சிவபுராணத்தின் 2வது பாடலான கீர்த்தி திரு அகவலின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 41 வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். மேலும் சில வரிகளுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் காண்போம். அந்தணனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞாலங்காட்டிய இயல்பும் மதுரை பெருநன்மாநகரிருந்து குதிரை சேவகனாக்கிய கொள்கையும் ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும் உத்தர கோச மங்கையுள்ளிருந்து வித்தக வேடங்காட்டிய இயல்பும் பூவன மதனிற் பொலிந்திருந்தருளி தூவன மேனி காட்டிய தொன்மையும். இந்த வரிகளுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் காண்போம். அந்தணனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞானம் காட்டிய இயல்பும். அந்தணன் என்றால் வேதத்தின் பொருளை உரைப்பவர்கள் தான் அந்தணர்கள். ஆசிரியர்கள், ஆச்சாரியர்கள் இவர்கள் அந்தணர்கள் என்று கூறுவார்கள். சிவபெருமான் முதலில் மாணிக்க வாசகருக்கு இவ்வாறே ஒரு அந்தணர் ரூபத்திலேயே காட்சி கொடுத்தார். அவர் பாண்டியன் கூறியவாறு பணமும் கொண்டு குதிரை வாங்குவதற்காக போய்கொண்டிருந்த சமயத்தில் வழியில் திருப்பெருந்துறையில் ஒரு மரத்தின் அடியில் கீழ் சிவபெருமான் ஒரு குரு ரூபத்தில் இருந்து பல சிஷ்யர்களுக்கு வேதத்தின் பொருளை உரைத்து கொண்டிருந்தார். இவர் மாணிக்க வாசகர் அதை கண்டதும் சிவனால் ஈர்க்கப்பட்டு அங்கே சென்று அவருடைய அந்த உபதேசத்தையும் பெற்று அங்கேயே தங்கிவிட்டார். அங்கேயே தங்கி இருந்து சிவபெருமானுக்கு ஒரு கோவிலை கட்டினார். பணம் முழுவதும் அங்கே செலவாய் போய்விட்டது. அதனால் அந்தண ரூபமாக காட்சி கொடுத்தார் என்று கூறுகிறார் மாணிக்க வாசகர் பெருமான். அது மட்டுமா, அவர் ஆசிரியர் உரையை முடித்துவிட்டு அவர் எல்லா விளக்கத்தையும் கூறிவிட்டு சிஷ்யர்களோடு அவர் மறைந்து விட்டார். எங்கே போனார் என்றே தெரியவில்லை, மறைந்து விட்டார். அது ஒரு இந்திரஜாலம் போல இருந்தது என்று கூறுகிறார் மாணிக்க வாசகர் பெருமான். இந்திரஜாலம் என்றால் மேஜிக். ஒரு நின்று கொண்டே இருந்தவர் திடீரென்று காணாமல் போய்விட்டார் சிவபெருமான். இதையே இந்த 2 வரிகளில் கூறுகிறார் மாணிக்க வாசக பெருமான். மதுரை பெருநன்மாநகரிருந்து குதிரை சேவகனாக்கிய கொள்கையும். பின்பு ஒரு சமயம் பாண்டியன் குதிரைகள் எங்கே என்று மாணிக்க வாசகரிடம் அடியாரிடம் கேட்டவுடன் அவருக்கு தெரியவில்லை. ஒரு நாள் குதிரை வந்து சேரும் என்றார். பாண்டியனுக்கு கோபம் வந்து அடியாரை சிறையில் அடைத்து விட்டார். சொன்ன நாளிலேயே சிவபெருமான் குதிரைகளை மேய்த்து கொண்டு அதன் குதிரை பாகனாக மதுரை நோக்கி வந்தார். இந்த ஒரு திருவிளையாடலின் ஒரு வரியைத்தான் நாம் போன வீடியோவில் கண்டோம். குதிரைகளை பாண்டியனுக்கு விற்றவுடன் பணத்தை எதுவும் பெறாமல் அந்த பாண்டியனுக்கு தன்னுடைய திருவடியை காண்பித்தார் சிவபெருமான். மதுரை நகரில் குதிரை சேவகனாக வந்திருந்து பல பல திருவிளையாடல்களை அங்கு அவர் விளையாடினார் என்று கூறுகிறார் மாணிக்க வாசக பெருமான். பல திருவிளையாடல்களை விளையாடினார். அதில் பலவும் இந்த பாடலில் பின்னே வருகின்றது. ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும். வைகையின் கரை ஒரு நாள் உறைந்து விட்டது, ஒரு சமயம் உடைந்து விட்டது. பாண்டிய மன்னன் என்ன கூறினார் என்றால், இந்த வைகை கரையை எல்லோருமாக சேர்ந்து அடைக்க வேண்டும், சரி செய்ய வேண்டும். ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒவ்வொரு ஆள் வந்து மண் சுமந்து அந்த வைகை கரையை அடைக்க வேண்டும் என்று கூறினார். எல்லோர் வீட்டிலிருந்தும் ஆட்கள் வந்தார்கள். அவர்கள் மண்ணை சுமந்து கொண்டு வந்து வைகை கரையை அடைத்தார்கள். ஆனால் வந்தி எனும் ஒரு மிக வயதான பெண்மணி, அவளின் தொழில் என்னவென்றால் அவள்
பிட்டு வித்து பிழைக்கின்றாள். அந்த மண் சுமந்து கொண்டு போபவர்களுக்கெல்லாம் பிட்டு வித்து பிழைக்கும் தொழில் உள்ளவள். அவள் மிகவும் வயதானவள். அவளுக்காக மண் சுமக்க முடியாது. அவள் வீட்டில் வேறு யாரும் இல்லை. இவ்வாறு தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இளைஞனாக வந்தார் சிவபெருமான். வந்து, நான் உனக்காக மண் சுமக்கிறேன், ஆனால் நீ என்ன திருப்பி தருவாய், எனக்கு கூலி தருவாய் என்று கேட்டார். அவளோ, என் கையில் இந்த பிட்டுதானப்பா உள்ளது, அதை நான் உனக்கு தருகிறேன் என்றால், உடனே அந்த பெட்டை வாங்கி அதை சுவைத்து கொண்டு பல திருவிளையாடல்களை அந்த இடத்தில் ஆடினார் சிவபெருமான். தானும் வேலை செய்யாமல் அயர்ந்து கொண்டு ஒரு மரத்தடியில் இருந்து பல வித்தைகள் காண்பித்து மற்றவர்களையும் வேலை செய்ய விடாமல் இவ்வாறு செய்து கொண்டிருந்த சமயத்தில் பாண்டியனுக்கு மிகவும் கோபம் வந்து விட்டது. உடனே ஒரு பெரம்பெடுத்து அந்த இளைஞனின் முதுகில் அடித்தான் பாண்டியன். என்ன ஆயிற்று? அங்கிருந்த எல்லோரும் முதுகிலும் அந்த அடி வந்து விழுந்தது. அந்த இளைஞனும் மறைந்து விட்டார், காணாமல் போய்விட்டார். இந்த திருவிளையாடலையே இந்த 2 வரிகள் கூறுகின்றன. உத்தர கோஷ மங்கையுள்ளிருந்து வித்தக வேடங்காட்டிய இயல்பும். உத்தர கோஷ மங்கை என்பது ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு ஊர். அந்த கோவில் மிக பழமையான கோவில். சில புராணங்கள் கூறுகின்றன, ராவணனின் மனைவியான மண்டோதரி அந்த கோவிலில் வந்து வழிபட்டிருக்கிறாள் என்று. அவள் பெரிய சிவபக்தை, அங்கு வந்து வழிபட்டிருக்கிறாள் என்றும். அங்கிருக்கிற மரகதத்தில் உண்டான நடராஜ பெருமான் விக்கிரகம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த ஊரிலே உமையாள் ஒரு சமயம் தங்கி இருந்து அந்த கோவிலில் அவளாக தவசிருந்தாள். எதற்காக இருந்தாள் என்றால், வேதத்தின் பொருளை அறிவதற்காக அங்கே சிவனை நோக்கி தவம் இருந்தாள். உடனே சிவபெருமான் அந்த அவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்கி நேரில் வந்து ஆசிரியன் ரூபமாக இருந்து, ஆசிரியர் ரூப வேதிகன் ரூபமாக இருந்து வேதத்தின் பொருளை உமையாளுக்கும் அவளுடன் 64 சிவ அடியார்கள் தவம் இருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் இந்த வேதத்தின் பொருளை விளக்கினார் சிவபெருமான். இதையே இந்த 2 வரிகள் கூறுகின்றன. வித்தக வேடம் பூண்டு, அது என்றால் வித்தக வேடம் என்றால் ஆசிரியர் குரு ரூபம் பூண்டு அங்கு ஞான உபதேசித்தார் சிவபெருமான் என்று கூறுகிறது இந்த 2 வரிகள். பூவண மதனில் பொலிந்திருந்தருளி தூவண மேனி காட்டிய தொன்மையும். பூவனம் என்றால் இன்றுள்ள திருபுவனம் ஊரை கூறுகின்றது. திருபுவனம் எனும் ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர் தாலுக்கில் உள்ளது. இந்த ஊர் மிகவும் பிரசித்தியான ஊர். இது காஞ்சிபுரத்திற்கு அடுத்தபடியாக பட்டு தொழில்களில் இது இந்த ஊர் மிகவும் பிரசித்தி அடைந்த ஊர். அந்த ஊரில் பொன்னனையாள் என்ற ஒரு பெண்மணி இருந்தார். அவளின் தொழில் என்னவென்றால், வரும் சிவனடியார்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பதுதான் அவளின் தொழில். அந்த காலத்தில் இன்று இருப்பது போல் ரெஸ்டாரண்ட்ஸோ ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்களோ எதுவும் இருக்காது. இவ்வாறு யாத்திரை செய்து கொண்டே இருப்பார்கள். விரும்பி அவர்கள் வீட்டில் அங்கே தங்குவார்கள். எல்லோரும் இடம் கொடுப்பார்கள். ஏனென்றால் அன்று அதுதான் பழக்கம். அவர்கள் அந்த வராண்டாவில் தங்கிவிட்டு அவர்கள் கொடுக்கும் உணவை உண்டுவிட்டு அடுத்த நாள் காலை செல்வார்கள். இது போல பல சிவனடியார்கள் கோவிலுக்கு செல்லும் வழியில் இவர்கள் வீட்டில் தங்குவார். இவனும் அதுபோல் வரும் சிவனடியார்களுக்கு எல்லாம் அன்னம் கொடுத்து அவர்களுக்கு பசி ஆற்றுவாள். இதுதான் அவளின் வேலை. இவ்வாறு இருந்த அந்த பொன்னை அணையாளுக்கு ஒரு நாள் ஒரு மிக ஆசை வந்து விட்டது. என்னவென்றால், சிவபெருமானின் உருவத்தை தங்கத்தில் வடித்து அதை வழிபட வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது. தன் கையிலோ தங்கமும் இல்லை, வாங்குவதற்கு பணமும் இல்லை. என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தார். இருந்தாலும் அவளில் உள்ள பணம் வைத்து வரும் சிவனடியார்களுக்கெல்லாம் நல்ல விருந்து கொடுத்து அவர்களை மிக திருப்தியுடன் அனுப்புவார். ஒரு நாள் அவளை தேடி ஒரு சித்தர் வந்தார். சித்தரோ அந்த சிவபெருமானே சித்தராக வந்தார். வந்து, உன் வீட்டில் உள்ள எல்லா இரும்பு பாத்திரங்களையும் கொண்டு வா என்று
உடனே அந்த சித்தர் அந்த இரும்பு பாத்திரங்களின் மேல் கை வைத்தார். எல்லாம் என்ன ஆச்சரியம், தங்கமாக மாறிவிட்டது. தங்கமாக மாறி உடனே அந்த சித்தர் கூறினார், இனி உன் விருப்பம் போல் நீ செய் என்றார். அதாவது என்னவென்றால், உன் விருப்பம் போல இந்த தங்கத்தை எடுத்து என்னுடைய சிவபெருமானின் உருவை வடித்து அதை நீ வழிபடு என்று கூறினார். கூறி உடனே அவர் மறைந்தும் விட்டார். இந்த திருவிளையாடலையே இந்த 2 வரிகளும் கூறுகின்றன. தூவனமேனி காட்டி, அதாவது அந்த பொன்னணியாள் என்ற பெண்மணிக்கு தனது தூய்மையான ஒளி பொருந்திய மேனியை, அதாவது சித்தராக வந்து தன்னுடைய மேனியை காட்டி அருள் செய்தார் என்பதுதான் இந்த திருவிளையாடலின் பொருள். இன்னும் மேலும் சில வரிகளை அடுத்த வீடியோவில் நாம் காண்போம். திருச்சிற்றம்பலம்.